நீங்கள் என்ன எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 10 பூண்டு பல் எடுத்துருக்கு, ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கு. அடுத்து நெத்திலி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எந்த கருவாடு வேணால் எடுத்துக்கலாம். அடுத்து தட்டைப்பேரை வறுத்து வேக வச்சுருக்கேன், கொஞ்சம் அரைவேக்காடில் தான் வச்சுருக்கேன், நீங்கள் குழம்புல போட்ட பிறகு அது முழுசாக வெந்துடும். அடுத்து புளிக்குழம்பு மசாலா வச்சுருக்கேன். அடுத்து மிளகாய்த்தூள், வெந்தயம், புளி நெல்லிக்காய் அளவை எடுத்து ஊற வச்சுருக்கேன். அடுத்து 3 கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கருவாடை பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவாடை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம கருவாடை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கருவாடை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தாலும் கருவாடை அதே எண்ணெயிலே நம்ம குழம்பு செஞ்சிடலாம். வெந்தயம் போட்டுருங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். அடுத்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் புளிக்குழம்புக்கு எந்த மசாலா சேர்த்தீங்களோ அதே மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த பொடியில் மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சத்தூள் இருக்குது. நீங்கள் காரக்குழம்புக்குலாம் என்ன மசாலா சேர்த்தீங்களோ அந்த மசாலாவே சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெல்லிக்காய் அளவு ஊற வச்ச புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. நம்ம வறுத்து வேக வச்ச தட்டைப்பேரை இதில் சேர்த்துடலாம். தண்ணியோடையே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து கருவாடையும் சேர்த்துடலாம். பொரிச்ச கருவாடையும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே அந்த எண்ணெய்லாம் தெளித்து நிற்குது பாருங்கள். இப்போ சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.